நைட் ஆனா இவன் செக்ஸ் டார்ச்சல், பகல்ல வெளியே வந்தா மாமியார் டார்ச்சல், அப்புறம் மாமனார் டார்ச்சல். 7 மணி நேரம் நிக்க வச்சு அந்த பிள்ளைய நிக்க வச்சு பேசியிருக்கிறாரு மாமனார். அந்த ஆளும் ஒரு தாய் வயித்துல பிறந்தவர் தானே, செய்யலாம் அந்த மாதிரி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தாய்க்கு அப்புறம் தாரன்னு சொல்லுவாங்க. அந்த படுபாவிக்கு அந்த மகளை பூ மாதிரி வளர்த்து அவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அந்த புள்ள அதோடைய ஆத்மா எப்படி சுத்துதோ, நிறைவேறாத ஆத்மா இருக்குமாமா, ஆத்மா இருக்குமா, நிறைவேறாத ஆசையில தான் செத்துச்சது. அதெல்லாம் ஆட வேண்டிய மயில்மா, பூ வேண்டிய குயில்மா, பாட வேண்டிய கிளிமா, அநியாயமா முறுக்கி போட்டாங்களே. இவங்கெல்லாம் நல்ல கதிக்கு போவாங்களா? கை காலை கட்டி போட்டு சித்திரவதை, செக்ஸ் டார்ச்சர் பண்ற, சித்திரவதை பண்ற அளவுக்கு எப்படிமா மனசு வரும்? அந்த மாதிரி மனிதர்களும் இருக்காங்களா இந்த உலகத்துல? நீ தாலி கட்டணும் உனக்கு தான் சொந்தாவோ, நீ எப்படி இருக்க சொன்னாலும் அவ அப்படிதான் வந்து இருக்க போறா. அதுக்கு கை காலை கட்டி நீ என்ன மனுஷனா இல்ல உன்னை மனுஷனுக்கு பெத்தாளா இல்ல வேற எவனுக்குலாம் பெத்தாளா, மிருகத்துக்கு பெத்தாளா? கை காலை கட்டி நீ வந்து செக்ஸ் டார்ச்சர் பண்றனா நீ என்ன மனுஷன் ஜென்மத்துக்கு போறதே இல்ல வேற மிருக ஜென்மத்துக்கு போறது? எங்க தெய்வத்துக்கு முன்னாடி சொல்றேன், நான் கண்டிப்பா அவ ஆத்ம சக்தி எடுக்கணும். அவங்க குடும்பத்துக்கு அவங்களுக்கு வம்சமே இருக்கக்கூடாது. நாங்க வேண்டுவோம், நான் வேண்டுவேன். இவங்களை பழி வாங்கினாவும் அவ வாங்காம விட மாட்டான். கண்டிப்பா வருவா, சத்தியமா வருவா. கடவுளா மாறிட்டாவும் புரியுதுங்களா? இப்பயும் நான் சொல்றேன், கண்டிப்பா அவளை கூப்பிடலாம். அவளுடைய ஆத்மா வந்து பேசும். கடல்ல போயிட்டு நூல் அளந்து, அது பம்பக்காரங்களுக்கு தெரியும். அவங்க குடும்பத்தை நிக்க வச்சு அவளை கூப்பிட்டா கண்டிப்பா அவ வந்து பேசுவான். இந்த இடத்துக்கு போங்க, நெத்தனியாவை நான் நேராக அவங்க வர வச்சு பேசுவாங்க. அது ஒரு இடம் இருக்கு. அந்த வாய்ஸ் மெசேஜ் இதே மாதிரிதான் என்னுடைய மகவர்த்தி சொன்னேன். அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்டோன்னே எனக்கு அவன் ஞாபகம் வந்துட்டு நான்லாம் அழுதுட்டேன். அவங்க எப்படி வேணாலும் சொல்லுவாங்க சட்டம் ஒரு ஓட்டன்னு, அதுல இருந்து நீங்க தப்பிச்சிருந்தலாம். ஆனா கடவுளும் ஒருத்தவங்க இருக்காங்க, தெய்வம்னு ஒண்ணு இருக்குது. கண்டிப்பா அந்த தெய்வத்தோட தண்டையில இருந்து இவங்க தப்பிக்கவே முடியாது, ஒரு காலமும் தப்பிக்க முடியாது. SA College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. வணக்கம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. எங்க அம்மா ரஜினி அம்மா, ரொம்ப நாள் ஆச்சு. எல்லா சேனல்ஸ்லயுமே வீடியோல நீங்க பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க பேசுறீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இன்னுமா நீங்க போய் எதுவும் கேட்கல அம்மா கிட்ட அப்படின்னு சொன்னோன்னா நாங்க ஓடி வந்து நிறைய சேனல் நான் பேட்டி கொடுக்கறது இல்ல. ஆமா, முக்கியமான என் மகளுக்கு மகனுங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறேன். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். அதுல ஒரு ஆள் என் மகன். கண்டிப்பா. சரி, நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா, அதுவும் ஒரு விஷயத்துக்காக நீங்க வந்துட்டு ஒரு குரல் கொடுத்திருக்கீங்க. யாராலையுமே ஏத்துக்க முடியாம திருப்பூர் ரித்தன்யா அந்த இறப்பு, அந்த பொண்ணோட இறப்பை யாராலையுமே ஏத்துக்க முடியாது. நிறைய பேர் உலகமே அந்த பொண்ணோட விஷயத்துக்காக போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அம்மா, உங்க மனசுல ஒரு பொண்ணு இவ்வளவு தூரத்துக்கு துன்புறுத்தப்பட்டிருக்கா, என்னதான் இருந்தாலும் செக்ஷுவலாவும் துன்புறுத்தப்பட்டிருக்கா, அங்க ஒரு பெண்ணா மாமியாரும் இருந்திருக்கிறாங்க, மாமனாரும் இருந்திருக்கிறாரு. ஆனா வந்துட்டு அதுக்காக அவங்க எதுவுமே பண்ணாதனால யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியாம தன் உயிரையே விட்டுருக்கா. நீங்க என்னமா நினைக்கிறீங்க? அதை ஃபர்ஸ்ட் அவளுடைய ஆத்மா சாந்தி அடையணும், கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நெத்தனியாவோட ஆத்மா சாந்தி அடையணும். அதே மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா பயங்கரமான வலி அவங்களுக்கு, பெற்றவங்களுக்கு, புரியுதுங்களா? இது ரொம்ப வந்துட்டு ஒரு கீர்த்தனமான செயல். இது ஒரு மாமனார் மாமியார் சொல்லி 2வது தாய் தகப்ப, புரியுதுங்களா? தாய்க்கு அப்புறம் தாரன்னு சொல்லுவாங்க. அந்த படுபாவிக்கு அந்த மகளை பூ மாதிரி வளர்த்து அவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்தாங்க. 300 சவரன் நகை, 70 லட்சம் காரு, இன்னும் எக்ஸட்ரா நம்மளுக்கு தெரியாது என்ன கொடுத்தாங்க. ஆனா அந்த பொண்ணு தான் தகப்பங்கிட்ட சொல்ல முடியாத வார்த்தைகளை கூட தான் மனசுல மூழ்கி, அப்ப எந்த அளவுக்கு நைட் ஆனா இவன் செக்ஸ் டார்ச்சல், புரியுதுங்களா? பகல்ல வெளியே வந்தா மாமியார் டார்ச்சல், அப்புறம் மாமனார் டார்ச்சல். 7 மணி நேரம் நிக்க வச்சு அந்த பிள்ளைய நிக்க வச்சு பேசியிருக்கிறாரு மாமனார். அந்த ஆளும் ஒரு தாய் வயித்துல பிறந்தவர் தானே, செய்யலாம் அந்த மாதிரி? இவ ஒரு பொம்பளை தானே, இவளுக்கு அறிவு இருக்க வேணாம்? இன்னைக்கு நம்ம எல்லாம் பேசுறோம், ஆனா அந்த புள்ள திரும்பி உயிர் வருமா? விண்ணுலகம் விட்டு போயிடுச்சு, மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் போயிடுச்சு. அந்த புள்ள அதோடைய ஆத்மா எப்படி சுத்துதோ, நிறைவேறாத ஆத்மா இருக்குமாமா, ஆத்மா இருக்குமா, நிறைவேறாத ஆசையில தானே செத்துச்சது. அதெல்லாம் ஆட வேண்டிய மயில்மா, பூ வேண்டிய குயில்மா, பாட வேண்டிய கிளிமா, அநியாயமா முறுக்கி போட்டாங்களே. இவங்கெல்லாம் நல்ல கதிக்கு போவாங்களா? என்னம்மா பணம்?
300 சவரம் போட்டிருக்காங்க, இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு அனுப்பும்போது, அந்த மகாலட்சுமி அனுப்பும்போது மகாலட்சுமி சீதனமாதில் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சித்திரவாதம் நீங்க என்ன சித்திரவாதம் பண்ணாம இருந்தால் இந்த பொண்ணு உயிரே விடுறதுக்கு தோன்றும். கண்டிப்பா கண்டிப்பா. அது நம்ம தனியா என்ன பேச கார்ல தனியா போய் தனியாவே உட்கார்ந்து யோசிச்சு போய் மருந்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரியான வாய்ஸ் மெசேஜ், அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்கவே ஐயோ, முடியல. நான் வந்துட்டு அந்த வாய்ஸ் மெசேஜ் இதே மாதிரிதான் என்னுடைய மகவர்த்தி சொன்னேன். அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்டோன்னே எனக்கு அவன் ஞாபகம் வந்துட்டு நான்லாம் அழுதுட்டேன். புரியுதுங்களா? பெத்தாதான் பொண்ணு. அந்த பொண்ணு என்ன நினைச்சிச்சோ, ஏது நினைச்சிச்சோ, நிறைய காலம் சந்தோஷமா வாழணும்னு ஆசை மனசுல நினைச்சிட்டு அந்த பொண்ணு அதுல ஒரு வார்த்தை சொல்லிருக்கோமா, அப்ப என்னால இன்னொருத்தவங்க கூட எல்லாம் போய் அவ்வளவு கொடுமைப்படுத்தின கணவனையும் விட்டு கொடுக்காம என்னால வேற யாரு கூட போய் வாழ முடியாதுப்பா, இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு, நான் முடிச்சுக்கிறேன் போறப்பா அப்படின்னு சொல்லும் போது அந்த வலி வேதனை உண்மையா ஈர மனசு இருக்கவங்க உண்மைக்கு ரொம்ப வேதனைப்படுவாங்க. நான்லாம் உண்மைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்ப கூட என்னால தாங்க முடியல. சரி, என்னுடைய வலி வேதனை தான் நான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஒரு நல்ல குடும்பத்துல தாய் தகப்பனுக்கு நல்ல குழந்தைய நல்லா வளர்த்துருக்காங்க. தகப்பங்கிட்டையும் போகாம தாய் வீட்டுக்கும் போகாம அங்க போனா தாய் தகப்பனுடைய பேர் கெட்ட பேர் ஆயிடும். இங்க இது மாதிரி பண்ணா இவங்க பேர் கெட்ட பேர். நீங்க இவ்வளோ அக்குறமா நீங்க அந்த பிள்ளையை சித்திரவதை பண்ணீங்க. அப்ப கூட உங்களை பத்தி எதுவுமே பேசல. அப்பா என்னால தாங்க முடியல, என்னால டார்ச்சர் தாங்க முடியலப்பா, என்னை எப்படிலாம் வளர்த்தீங்க, நான் போறேன்ப்பா அப்படி அந்த போறேன்னு சொல்றதுக்காக உன்னை இவ்வளோ அழகா வளர்த்து ஆளாக்கி பாலூட்டி சீராட்டி உன்னை அந்த பாவி கிட்ட கட்டி கொடுக்கணும். வேற வழி தெரியல, எங்க போய் நிக்கிறது, வேற வழி தெரியல. என்னம்மா வழி? போன உயிர் வந்துருமா? வராதுமா. அந்த பாவிக்கு எப்படியாலும் திருப்பி நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்க. கண்டிப்பா பண்ணாம இருக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? கண்டிப்பா உண்மைக்கே சொல்றேன், இந்தியாவுல நீதி அரசர்கள் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? பெயில் மூவ் பண்ணிருக்கிறாங்க. அவங்க எப்படி வேணாலும் சொல்லுவாங்க சட்டம் ஒரு ஓட்டன்னு, அதுல இருந்து நீங்க தப்பிச்சு வந்துடலாம். ஆனா கடவுளும் ஒருத்தவங்க இருக்காங்க, தெய்வம்னு ஒண்ணு இருக்குது. கண்டிப்பா அந்த தெய்வத்தோட தண்டையில இருந்து இவங்க தப்பிக்கவே முடியாது, ஒரு காலமும் தப்பிக்க முடியாது. ஆமா, இப்ப அந்த பொண்ணு இறந்து போகும்போது நீங்க நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து விட்டுருக்கீங்க. கண்டிப்பா இப்போ ஒரு ரோட்ல ஆசை நிறைவேறாம அலைஞ்சிட்டு இருக்கவங்க யாரையாவது போய் பிடிச்சிருவாங்க, நிறைய விஷயங்கள் நடக்கும். இவ்வளவு தூரத்துக்கு கொடுமைப்படுத்தி ஒரு பொண்ணை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, கொண்டுட்டாங்க. ஆனா அந்த பொண்ணோட ஆத்மா மனசு அடிச்சுட்டு தானே இருக்கும். நம்ம அம்மா அப்பா விட்டுட்டு வந்துட்டோம், என்ன இருந்தாலும் நம்ம புருஷனை விட்டுட்டு வந்துட்டோம், நம்ம இருந்த இடத்தை நான் என்ன சொல்றேன்னா அந்த புருஷனை நினைக்க கூடாது. நல்லவனா இருந்தா பரவாயில்ல, புரியுதா? ஒரு அயோக்கியனுக்காக நீ நினைக்க கூடாது. ஒரு மாமனாரு ஒரு தகப்பனுக்கு சமணம், ஒரு தகப்பனுக்கு சமானம். நீ என் புள்ள உன்னை வேற மாதிரி எல்லாம் யூஸ் பண்றதுக்கான வேற என்னத்துக்கு யூஸ் பண்றது? பெண் பிள்ளை தெய்வத்துக்கு சமானம். புரியுதா? நம்மள சுமக்கிறவங்களும் ஒரு பொம்பளை தான் பூமாதேவி, நம்ம வணங்குறவங்களும் ஒரு பொம்பளை தான். புரியுதுங்களா? ஏன் இந்த நாட்டு முதலமைச்சரே ஒரு அம்மா பொம்பளை தான். இன்னைக்கு பொம்பளைங்க சாதிக்காத இடம் எங்க இருக்கு? உன் கூட இருந்து உன்னை ஒரு பிள்ளைய சுமக்கிறவங்களும் ஒரு பொம்பளை தான், உன்னை சுமந்தவளும் ஒரு பொம்பளை தான். அப்படியாப்பட்ட ஒரு பெண் பிள்ளைய சாவச்சிட்டியடா பாவி, உன் தலைமுறை நிக்குமா? ஒரு காலமும் நிக்காது. எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாம உங்க கண்ணுல இன்னும் ஒரு சொட்டு கண்ணீர் வரலையேமா? திருடனை போய் நீ திருடன் கேட்ட திருடன் நான் சொல்லுவான். அந்த மாதிரி தான் அவன் கல்லிஞ்சக்கார பாவிங்க. அவளுக்கு பொண்ணு இருக்குதா? அவன் மாமியாக்காரிக்கு பொண்ணு தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க மாமியார்கிட்டே போய் அம்மா கிட்ட சொல்ல முடியாத நிறைய விஷயங்களை கண்டிப்பா மாமியார் கிட்ட போய் சொல்லி இருக்கு. அந்த பொண்ணு முயற்சி பண்ணிருக்கு, நம்ம வீட்டு பிரச்சனையை நம்ம வீட்டுக்குள்ளேயே முடிச்சு. நான் என்ன சொல்றேன், நீ அதை தான் செய்யணும். நான் என்ன சாப்பிட சொல்லணும் அதை தான் நீ சாப்பிடணும். என்ன இது? சாப்பாடு கூட கொடுக்காம கொடுமைப்படுத்திருக்க. அந்த மக ஒரு நிமிஷம் கார் எடுத்து நம்ம அப்பா வீட்டுக்கு போயிருக்கலாம். நம்ம அப்பா கிட்ட போய் பேசினால யாரையும் துன்புறுத்த வேணாம் கண்டிப்பா நினைச்சிருக்கலாம். இப்போ நம்ம இந்த மகளுக்காக பேசுறோம், ஒரு சவரத்துக்காக. ஆமா, ஒரு சவரத்துக்காக. உலகம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. இப்ப நெல்லையிலும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த மாதிரி மகளுடைய பிரச்சனை மாதிரி நிறைய மகளுங்க இருக்காங்க. தான் வீட்டுக்கு பயந்துட்டு தான் குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு, புரியுதா, வெளியில சொல்ல முடியாம மனசு வலியோட மன வேதனையோட மன துன்பத்தோட மன கஷ்டத்தோட மன உளைச்சலோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவங்க எடுத்து வைக்கிற அடி ஒவ்வொரு நொடியும் வேற மாதிரி இருக்குது.
வாழணும், நம்ம இருக்கணும். புரியுதா? சில பேர் குழந்தை பிறந்து இந்த குழந்தைக்காக வாழணும் வாழ்றவங்களாம் இருக்காங்க. கண்டிப்பாமா. புரியுதுங்களா? பெற்றோர்கள் என்னமா பண்ணணும்? இப்ப அந்த பொண்ணு என்ன இருந்தாலும் போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி இருக்கா, நானே இப்ப அதான் சொல்லி சொல்றேன். இருக்கா. ஒரு வார்த்தை அவ மனசு என்ன நினைச்சாலோ, நம்ம என்னத்துக்கு இந்த பூமியில பாரமா இருக்கணும் அப்ப அவங்க அவ்வளவு நகை பணம் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணாங்களோ இல்ல என்ன வீடை வித்து நான் கல்யாணம் பண்ணணும் நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்களா கூட இருக்கட்டும். புரியுதுங்களா? மகளுக்கு கல்யாணம் பண்ணும்போது சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிட்டு அவ அந்த கழுத்துல அந்த தாலி ஏறும்போது 1000 கனவுகள். புரியுதுங்களா? திருநங்கைகளுக்கும் இந்த உணர்வு இருக்கு. புரியுதுங்களா? 1000 கனவோட தான் தலையை கீழே குடிஞ்சு பூமியை பார்த்து அந்த திருமாங்களை கழுத்துல சுமக்க அவளை போய் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. மனசு வலிக்குது, ரொம்ப வலிக்குது எனக்கு. கண்டிப்பாமா. இப்போ இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நிறைய ரித்தனியாக்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. தனக்கு நடக்கிற கொடுமைய தனக்கு மனசுக்குள்ள இருக்கிறத வெளியே சொல்ல முடியாம, பெற்றோர்கள்கிட்டயும் போக முடியாம இருக்காங்க. இந்த மாதிரி இருக்க பெண்கள் என்ன பண்ணணும்? பெற்றோர்கள் எப்படி இருக்கணும்? அதை சொல்லுங்கம்மா. நான் என்ன சொல்றேன்னா, பெண்கள் எல்லாமே வந்துட்டு தைரியமா எதுலையுமே போராடுவாங்க. புரியுதா? இந்த உலகத்தை காப்பாத்துறவள் ஒரு பொண்ணு தான் அன்னை ஆதிபராசக்தி. இந்த பூமியை தாங்குறவளும் ஒரு பொண்ணு தான். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், எல்லாமே பெண்ணு தான். புரியுதா? போராட்டம் தான் வாழ்க்கை. நம்ம அதில் போராடி தான் ஜெயிக்கணும். போராட்டத்தை விடவே கூடாது. புரியுதா? நீ போராடினால் கண்டிப்பா உனக்கு பலன் நிச்சயம். புரியுதா? அதுக்காக தான் உயிரை மாச்சிங்கன்னா நீங்க திருப்பி வரப்போறது கிடையாது. அட்ரஸ் இல்லாத ஊருக்கு போயிடுவீங்க, வழி தெரியாத கானகத்துக்கு போயிடுவீங்க. திரும்பி வரவா முடியும்? ஒண்ணுமே இல்லை. அந்த பாவிங்க அவனுங்க பாட்டுல ஜாலியா தான் இருப்பானுங்க. நம்ம பெத்தவங்களுக்கு தான் இழப்பு. புரியுதுங்களா? அந்த நேரம் நீ உன்னுடைய பெத்தவங்களை நீ நினைச்சிருக்கணும். நம்ம அம்மா அப்பா இருக்காங்களே, நம்ம அண்ணன் தங்கச்சிங்க இருக்காங்களே, அக்கா தங்கச்சிங்க இருக்காங்களே, உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்களே, உங்களால பெத்தவங்க கிட்ட சொல்ல முடியல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட போய் சொல்லுங்க. உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அப்ப அவங்க யோசிப்பாங்க. பெத்தவங்களுக்கும் நான் சொல்றேன், நம்ம மகன் நல்லா இருக்குதா, எப்படி இருக்குன்னு நீங்களும் கேட்கணும், ஃபோன் பண்ணி கேட்கணும். புரியுதுங்களா? 120 பேர் இப்படிதான் இருக்காங்க, 180 பேர் நல்லா வாழணும். புரியுதுங்களா? இந்த 20 பேரும் மாறணும். தைரியமா இருக்கணும். தைரியத்தை கைவிடவே கூடாது. நான் உண்மைக்கே சொல்ல போனா, உங்களுக்கு தைரியம் வரணும் எங்களை மாதிரி திருநங்கைகளை நினைச்சுக்கணும். நாங்க எவ்வளவு கஷ்டத்துல சாதிச்சு வரோம். நாங்க கேட்காத பேரா, நாங்க படாத அடியா, நாங்க படாத வலியா, நாங்க படாத துன்பமா, இன்னமும் பள்ளத்துல உளுந்துதான் மேல எழுந்திருக்கிறோம். பள்ளத்துல உளுந்துதான் எழுந்திருக்கிறோம். நாங்க மேல வந்துட்டோமா? இன்னும் வரல. புரியுதுங்களா? இன்னமும் எங்களை ஏமாத்துற பாவிங்க ஏமாத்தித்தான் இருக்கிறானுங்க. புரியுதுங்களா? அன்புன்னு ஒரே வார்த்தையில் அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க. அதுல நான் எங்களை விடுங்க, எங்க வாழ்க்கை திரும்பி பார்த்தா இருக்குதாம்மா, ஒண்ணுமே கிடையாது, 0 தான். எல்லா திருநங்கை வாழ்க்கையும் சாதிக்கிறவங்க சாதிச்சுதான் இருப்பாங்க. புரியுதுங்களா? அது நானும் ஒருத்தி இல்லை நான் சொல்ல மாட்டேன். புரியுதுங்களா? ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. புரியுதா? வாழையடி வாழையா வம்சத்தை கொண்டு வரவங்க. புரியுதுங்களா? இந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு அவங்க தயவு செய்து இந்த மாதிரி சூசைட் அட்டன் பண்ணக்கூடாது யாருமே. இனிமேட்டு அப்புறம் யாருக்குமே ரித்தன்யாவுக்கு நடந்தது யாருக்குமே நடக்க கூடாது. போங்க, மனசு விட்டு பேசுங்க, தாய் தகப்பன்ட்ட பேசுங்க. என்ன இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கம்மா அப்படின்னு. நீ பிறந்த வீட்டுக்கு நீ போயிடு. ஆமா, இதுல இன்னொரு விஷயமா, கை காலை கட்டி போட்டு செக்ஸ் டார்ச்சர் சித்திரவதை பண்ற அளவுக்கு எப்படிமா மனசு வரும்? அந்த மாதிரி மனிதர்களும் இருக்காங்களா இந்த உலகத்துல? எனக்கு தெரியல சாமி. அதை நான் புருஷனா இருந்தாலும் அதை பண்ண முடியுமா? புருஷனா நீ தாலி கட்டணும், உனக்குதான் சொந்தாவோ. நீ எப்படி இருக்க சொன்னாலும் அவ அப்படிதான் வந்து இருக்க போறா. அதுக்கு கை காலை கட்டி நீ என்ன மனுஷனா இல்ல உன்னை மனுஷனுக்கு பெத்தாளா இல்ல வேற எவனுங்களா பெத்தாளா? மிருகத்துக்கு பெத்தாளா? அதையும் போய் அந்த பொண்ணு அந்த மாமியார் கிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்ணி இருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. கை காலை கட்டி நீ வந்து செக்ஸ் டார்ச்சர் பண்றனா நீ என்ன மனுஷ ஜென்மத்துக்கு பிறந்தா இல்ல வேற மிருக ஜென்மத்துக்கு பிறந்து? 5 அறிவு ஜீவன் கூட, புலி சிங்கம் கூட நம்ம அதை பாசமா பார்த்தா திருப்பி நம்ம கிட்ட அது அன்பா வந்து முகத்தை மூஞ்சில தேய்க்கும். புலி சிங்கம் கூட அந்த ஈவேரக்கம் கூட உனக்கு இல்லையே. உண்மைக்கே சொல்றேன், நான் எங்க தெய்வத்துக்கு முன்னாடி சொல்றேன், நான் கண்டிப்பா அவ ஆத்ம சக்தி எடுக்கணும். அவங்க குடும்பத்துக்கு அவங்களுக்கு வம்சமே இருக்கக்கூடாது. நாங்க வேண்டுவோம், நான் வேண்டுவேன். எவன் எப்படின்னா போட்டோம், எவன் எதனா போட்டோம், எனக்கு கவலை கிடையாது. நான் வேண்டுவேன் அவளுடைய ஆத்மா சாந்தி அடையணும், அவளுக்கு ஆத்ம சக்தி வரணும். இவங்களை பழி வாங்கணும், அவள் வாங்காம விட மாட்டான்.
கண்டிப்பா வருவா, சத்தியமா வருவா. இது உண்மை, இது நடக்கும், இது நிச்சயம். எந்த தப்புமே பண்ணலையம்மா, எந்த தப்புமே பண்ணல. என்னமா பண்ணா பாவிங்க. உங்களுக்கு என்ன கெதி வருமோ? தெய்வங்களே, எல்லா தெய்வமும் இருக்கிறாங்க. அல்லாவையும் கும்பிடுறாங்க, ஆண்டவரையும் கும்பிடுறாங்க, அங்காள எல்லா தெய்வமும் பார்க்காத கண் திறந்து. அதுல இந்த ஒரு வார்த்தையம்மா, அப்பா யாரும் உங்களை தப்பா பேசிடக்கூடாது, அதுக்காக தான்ப்பா நான் அந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன். யாரு கேட்டாலும் இதை எடுத்து காமிங்க, இதை எடுத்து காமிங்க. அந்த இடத்துல நீ பாருமா, நல்ல ஜெனுனாவும் நல்ல தாய் தகவன் பிறந்தோம். தான் தாய் தகப்பனை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உயிரை மாத்திக்கலாம். நம்மளால மத்தவங்களுக்கு கஷ்டம் வேண்டாம். கண்டிப்பா ரித்தன்யா இறப்பே கடைசி இறப்பா இருக்கணும். கண்டிப்பா ரித்தன்யா மாதிரி யாரும் தயவு செய்து முடிவு எடுக்காதீங்க. வாழுங்க. உயிரை எடுக்கிறது, உயிரை படைக்கிறது கடவுள் கிட்ட தான் இருக்குது, நம்ம கிட்ட கிடையாது. புரியுதா? மனசு கல்லாயிட்ட பிறகு என்னமா இருக்கு? ஒண்ணுமே இல்லம்மா. மனசு விட்டுட்டாமா அந்த பொண்ணு, மனசு விட்டா, மனசு உடைஞ்சிட்டா. புரியுதா? அந்த பாவம், அந்த சாபம் ஒண்ணு சும்மா விடுமா? அந்த உயிர் போகும்போது அந்த ஆத்மா என்ன நினைச்சிருக்கோம்? உன் வம்சமே நிர்மூலமாகும், உன் வம்சமே நிர்மூலமாகும். அவ சாவறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறான். அந்த கோவில்ல அந்த தெய்வத்துக்கிட்ட என்ன முறையிட்டு வந்தாலும் அந்த தெய்வத்துக்கு தான் தெரியும். உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, அந்த தெய்வத்துக்கு தான் தெரியும். அந்த தெய்வம் காது கொடுத்து கண்ணு கொடுத்து பார்த்திருக்கும்ல? கண்டிப்பா. பார்க்காம இருந்திருக்குமா? கண்டிப்பா பார்த்திருக்கோம். பாப்பா, நடக்கும். பாப்பா, நம்மளும் பார்ப்போம். புரியுதுங்களா? இன்னைக்கு உங்ககிட்ட 10 லட்சம் கோடி இருக்கலாம், வசதி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம், உனக்கு பெரிய படபலமே இருக்கலாம். புரியுதா? எல்லாமே தெய்வத்துக்கு மேல வெறும் மண்ணு தான். நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. ஆனா தெரியாம செய்யறது தப்பு, மன்னிக்குவாங்க கடவுள். ஆனா தெரிஞ்சு செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கடவுள் கேமரா இல்லாம மேல இருந்துட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்த்துருக்கிறாரு. கண்டிப்பா நீங்க 3 பேருமே தண்டனை அனுபவிப்பீங்க. இதோட 100 மடங்கு அனுபவிப்பீங்க. கண்டிப்பா. அதை நம்ம காதால கேட்போம், காதால கேட்போம், கண்ணால பார்ப்போம். புரியுதா? நீ என்னன்னு நினைச்சுக்கோ, நான் ஓப்பனாவே சொல்றேன். புரியுதா? நீ என்ன பின்னாடி கூட திட்டு, அவன் குடும்பம் என்ன பின்னாடி கூட திட்டு, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. உண்மையான உள்ளங்கள் இருக்கவங்க, உண்மையான மனசாட்சி இருக்கவங்க, பெண் பிள்ளை பெத்தவங்க எல்லாமே இல்ல இந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? நான் மட்டும் இந்த பேட்டிக்குள்ள என்ன மாதிரி திருநங்க எல்லாருமே மூளை கொதிச்சு பேசுறாங்க. ஆமா கண்டிப்பா எல்லாருமே பேசுறாங்க. புரியுதுங்களா? எல்லாருமே பேசுறாங்க. இப்ப பாத்தீங்களா, அந்த அந்த மகன் இறந்த ஊர்ல, நித்தன்யா இறந்த ஊர்ல போட்டோ வச்சிருக்காங்க. அவ்வளவு ஜனம் கூட்டம், எங்க இருந்தா அந்த கூட்டம் சொல்ல எல்லாருமே வந்துட்டு சொல்லுவாங்க பாருங்க, நல்லவங்க செத்தா அந்த வானம் கூட வெண்மேகம் கூட கருமேகமா மாறி மழையா போன்னு சொல்லுவாங்க. அந்த மகளுக்கு அதுதான் நடந்திருக்கும். கடவுளா மாறிட்டா, கடவுளா மாறிட்டா உண்மை, கடவுளா மாறிட்டாவும். புரியுதுங்களா? இப்பயும் நான் சொல்றேன், கண்டிப்பா அவளை கூப்பிடலாம், அவளுடைய ஆத்மா வந்து பேசும். என்னமா பேசும். அவங்க குடும்பத்துல எவ்வளவு நாள் ஆகுமா? 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் ஆகும். கடல்ல போயிட்டு நூல் அளந்து, அது பம்பக்காரங்களுக்கு தெரியும், அவங்க குடும்பத்தை நிக்க வச்சு அவளை கூப்பிட்டா கண்டிப்பா அவ வந்து பேசுவா. கண்டிப்பா. இது அவங்க குடும்பத்துல பார்த்தாலும் என் போன் நம்பர் அவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். என்ன போன் பண்ணி கேட்கட்டும், நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன், இந்த இடத்துக்கு போங்க. நித்தன்யாவை நான் நேராவே அவங்க வர வச்சு பேசுவாங்க. அது ஒரு இடம் இருக்குது, ஒரு இடம் இருக்குது. யாரா இருந்தாலும் வர வச்சு ஆத்மா வர வச்சிருவாங்க. கண்டிப்பாமா ஒரு தீர்வு கிடைக்கணும். இதுக்கப்புறம் யாருக்கும் இந்த மாதிரி நடக்க கூடாது. ரித்தன்யா வந்து பேசி ரித்தன்யாவே அதுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. அத பத்தி நம்ம விவாதிப்போம். இதுதான் உண்மை மகளே. ஆத்மாவை கிட்ட வந்து பேசுற சக்தி எனக்கு கிடையாது. எனக்கு இருக்குன்னா கண்டிப்பா நான் கேட்பேன். அவளுடைய ஆத்மா நல்லபடியா நான் வேண்ட சக்தி எங்களுக்கு இருக்குது, நம்மளுக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. புரியுதா? நீ வேணலாம், புள்ளியும் வேணலாம், இந்த புள்ளி வேணலாம், மகளும் வேணலாம், நானும் வேணலாம். புரியுதா? அவளுடைய ஆத்மா துர்மரணம் தான். புரியுதா? இருந்தாலும் அவளுடைய ஆத்மா நல்லபடியா பூந்தோட்டத்துல போய் சேரணும். பூந்தோட்டம்னா கடவுளுக்கு தொண்டு செய்யறவங்க. புரியுதுங்களா? அதுல போகணும். அதுதான் நான் நினைக்கிறது. கண்டிப்பாமா. நன்றிமா. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now.